மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எங்கள் மீட்புக்காக இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கு பங்காளியான பெரியதாகியே இயேசு உயிர்த்த போதும் மோட்சத்திற்கு தயவுசெய்து அமைதி காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு புனிதமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். அதனுடைய பக்தியுடைய விசுவாசத்தை நாம் தெரிவிக்கின்ற வகையிலே அனைவரும் அமைதி காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, புனித பெரியநாயகி திருத்தாயாருடைய கொடியேற்ற விழாவிலே கடந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரிய ஏழை மக்களே, இந்த பகுதியிலே வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்களே, இந்த இடத்திலே வீட்டிருக்கக்கூடிய புனித பெரியநாயகியின் திருத்தலத்திலே வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சற்று அமைதியாக இருந்து நம்முடைய விசுவாசத்தை காக்கும்படி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, நான் முதலிலே குறிப்பிட்டது போல நான் குறிப்பிட்டது போல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகத்திலே காணப்படுகின்ற 140 கோடி இறை மக்களுக்கு அவர் தலைவராக இருந்து பல நன்மைகளை செய்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய முக்கியமான குறிக்கோள் எது என்று சொன்னால் ஏழைகளுடைய. அப்படிப்பட்ட திருத்தந்தை அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விண்ணுலகை அடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவருடைய ஆன்ம ஏற்பாட்டிற்காக வேண்டுவதுடன் இந்திய நாட்டின் வடபகுதியான ஜம்மு காஷ்மீரிலே திருப்பயணிகளாக சென்ற 26 நபர்களை 26 உயிர்களை தீவிரவாதிகள் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு இந்த உலகமே மிகவும் துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு கொடூரமான செயல் என்று அனைத்து தலைவர்களும் இதை கண்டித்து இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தீவிரவாதம் என்பது பொதுமக்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியது அல்ல. இந்த தீவிரவாதிகளுடைய நடவடிக்கையினால் ஏராளமான குடும்பங்கள் இன்று தலைவர்கள் இன்றி, அம்மா இன்றி, தாய் இன்றி, பிள்ளைகள் இன்றி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது நாம் அனைவரும் துடித்து போயிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட துப்பாக்கி சூடுகள், இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே நமது திருத்தந்தையினுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளை நிறைவேற்றும் விதமாக நாம் அனைவரும் நம்முடைய கருத்துக்களை இந்த இடத்திலே இருக்கக்கூடிய சஞ்சய் காந்தி நகரிலே இருக்கக்கூடிய புனித பெரியநாயகி திருத்தாயாருடைய குருசடியிலே நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஜபத்தினால் ஆகாதது ஒன்று உயர்கின்ற நேரத்திலே நம்முடைய எண்ணங்களும் உயர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தால் இந்த சமூகம் சீர்திருத்தம் அடையும், இந்த சமூகம் நல்ல வழியை பின்பற்றும். எனவே இந்த நேரத்திலே கொடியேற்றம் நடைபெறுகிற நேரத்திலே அனைவரும் மகிழ்ச்சியுடன் எந்த விதமான ஆர்ப்பாட்டமின்றி சப்தமின்றி இந்த ஜபமணி பாட்டிற்கு ஆயத்தம் செய்தார்கள். அவருடைய சொல்லுக்கு இணங்க நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது கொடியேற்றம் நடந்துகின்ற பொழுது அனைவரும் ஆர்ப்பரித்து
3 மணிக்கு ஜெபமாலை தொடங்கி அதனுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். One-stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145.